ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேங்கோ டீ பொம்மா சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். என்ன இது, இந்த மாயா மட்டும் வரவே இல்லை. ஆமாம், இங்கே இந்த இந்த மாயா இன்னும் வரவே இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம கிளாஸ் டீச்சர் இன்னும் வரவே இல்லை. ஆனால் இந்த நியூ கிளாஸ் ரூம் சும்மா சொல்லக்கூடாது. நம்ம நியூ கிளாஸ் ரூம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஆமாம், இந்த மாயா ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறா? நான்ட்டு சீக்கிரமாக வந்துருந்தானே சொன்னாவன். எனக்கு என்னமோ அவள் லீவ் போட்டாலும் எல்லோரும் எனக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. மேம் வந்துட்டு என்கிட்ட வந்து நம்ம கிளாஸ் டீட்டெயில்ஸோட 2 ஃபைல் வந்துட்டு வச்சுருக்காங்க. அந்த ஃபைல் எடுத்து இந்த கபோர்டில் வைக்க சொன்னாங்க. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குன்னு டென்ஷன் ஆகிடா நீங்கள். இதோ அதை வச்சுட்டு நான் வந்துடுறேன். சும்மா சொல்லக்கூடாது. உண்மையிலேயே எல்லோரும் சொல்கிற மாதிரியே இந்த நியூ கிளாஸும் எனக்கு பிடிச்ச பட்டர்ஃப்ளைலாம் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பெயிண்டிங் ரொம்ப ஆசமாக இருக்குது. இதுக்கெலாம் எவ்வளோ செலவாயிருக்கமோ, ரொம்ப நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. சரி, இதை எடுத்து இங்கே நிறைய எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ இங்கே எல்லாமே ஃபுல் ஸ்பேஸாக இருக்குது. அதனால் இதோ இந்த இடத்த திறந்து இந்த பகுதிக்குள்ளே இதை வச்சிட வேண்டியதான். சரி, நான் வச்சுட்டேன். இதோ நான் வந்து உட்காந்துறேன். இங்கே மேம் அசைன்மெண்ட் கொடுத்தாங்களா, அதை முடிச்சிட்டியா? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். பப்பியோலா, இங்கே பாரு, நம்மளோட மேத்ஸ் மேம் இருக்காங்க. ஆமாம் ஆஷா, நம்ம மேத்ஸ் மேம் இருக்காங்க. ஜாலி, ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ஜாலியாக பேசுவாங்க. அவங்க நம்ம கிளாஸ் டீச்சர் வந்துருக்காங்க இந்த வருஷம் நம்ம கிளாஸ்க்கு செம லக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு 50 டேஸ் கழித்து உங்களை பார்க்குறேன். ஓகே, கவர்மெண்ட் வர எக்ஸ்ட்ரா ஹாலிடேஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி தான் நம்ம ஸ்கூல் திறந்துச்சு. ஓகே, அசம்பிளிலாம் முடிச்சாச்சு. ஓகே, கிளாஸ்க்கு வந்துட்டீங்க. எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஜாலியாக இருக்கு மேம். எஸ் மேம். ஓகே, எல்லோரும் எந்த இடத்துக்கு ட்ரிப் போனீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன இடத்துல ட்ரிப் போனீங்க? மேம், நான் கொடைக்கானல் போனேன் மேம். மேம், நான் எக்கோ பார்க் போனேன் மேம். மேம், நான் கன்னியாகுமரி போனேன் மேம். மேம், நம்ம வண்டர்லா ஜூ போனோம் மேம். மேம், நான் என்னோடய பாட்டி வீட்டுக்கு போனேன் மேம். எஸ் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, எல்லோரும் எங்கெங்கே போய் என்ஜாய் பண்ணிங்கன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சொல்ல மாட்டேன், நம்ம ஸ்கூலை ரெனோவேட் பண்ணியிருக்காங்கல்ல, நம்ம நியூ கிளாஸ் ரூம். நீங்கள் எப்படி இதை பார்த்தோன்னே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்? மேம், சூப்பராக இருக்குது மேம். எஸ் மேம், பெயிண்டிங் சூப்பராக இருக்குது மேம். எங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் பிக்சரெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க மேம். உண்மையிலேயே நைஸ் மேம். எஸ் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேர்மன் சார் வந்துட்டு உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே நம்ம ஸ்கூலை ரெனோவேட் பண்ணி மறுபடியும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்துட்டு நம்ம கிளாஸோட வால்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒயிட் கலர் தானே இருக்கும். இந்த தடவை வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு கலராக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. டைல்ஸும் வந்துட்டு இந்த மாதிரி கலராக தான் இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டிஷனாக பிரித்து கலராக வந்துட்டு டைல்ஸ் வந்துட்டு வச்சுருக்காங்க. எப்படி இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்? எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இப்போ? ஜாலி மேம். ஓகே, நான் ஹாலிடே ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேனா இல்லையா? கமான், அட மன்றக்கூடாது சரியா? ஓகே, இப்போ அட்டெண்டன்ஸ் எடுத்து முடிச்சோன்னே இந்த ஹாலிடே ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட்டை நான் செக் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐயோ, என்ன இது? இந்த மேம் ஹாலிடே ஹோம்ஒர்க் சொல்கிறாரு. ஐயோ, ஆமால மேம் ஹாலிடே ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களே, மறந்தே போயிட்டோமே. ஐயோ, அம்மா கேட்டாக்கா நான் பண்ணிடுறேன்னு சொன்னேன். ஆனால் கடைசியில் மறந்தே போயிட்டேனா? ஸ்கூலுக்கு வர்ற கடைசி நிமிஷத்தை கூடயுமா அவங்க வரல? ஏன்னா நம்பவே முடியல. எப்படி இது சாத்தியம்? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? ஆஹா, சரி, இப்போ பாப்பா அதுக்கப்புறமா யோசிப்பா என்ன பண்ணுறேன்னு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அட்டெண்டன்ஸ் எடுக்க போகிறேன். அட்டெண்டன்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகே, ஓரங்கி present ma'am. லில்லிமா present ma'am. ப்ளூ ரங்கி present ma'am. next ஆஷா present ma'am. சாரா present ma'am. மாயா present ma'am. பப்பியூலா present ma'am. கீர்த்தனா
கமான் கீர்த்தனா. சாரி மேம். நான் வந்துட்டு வேற ஏதோ விஷயத்த ஐ மீன் நான் வேற எதுவும் மூட்ல இல்லை மேம். சாரி மேம். ப்ரெசன்ட் மேம். கிளாஸ் இருக்கும்போது நீங்கள் எப்படிம்மா டைவர்ட் ஆக முடியும்? நோம்மா, இந்த ஹேபிட் நல்லது கிடையாது. இப்படியே பழகிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான். கிளாஸ் டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கிறப்ப உங்களோட மூட் கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கணும். உங்களோட மென்டாலிட்டி வேற எங்கேயும் போகக்கூடாது. ஓகே, அதை நீ புரிஞ்சுக்கணும் கீட்டனா. எஸ் மேம், நான் இனிமேல் பண்ண மாட்டேன் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அட்டெண்டன்ஸ் 8 முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நான் உங்களோட ஹாலிடே அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ செக் பண்ண போகிறேன். எடுத்து வைங்க. இதோ வந்து மேம், ஹாலிடே அசைன்மெண்ட் செக் பண்ணுறதா சொல்கிறாங்க. நம்ம வேற ஃபஸ்ட் ரோலே இருக்கோம். பயங்கரமே மாட்டிடுவோம். என்ன பண்ணுறது? ஆஹா, ஏதாவது பண்ணி இதுலேருந்து தப்பிக்கணுமே. செம்ம ஐடியா. கீட்டனா, ஃபர்ஸ்ட் உன்னோட ஹோம்ஒர்க்கு காமி. நான் மேத்ஸில் என்ன சொல்லியிருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ்? மேம், டேபிள்ஸ் நீங்கள் ஃப்ரெண்டு தான் எழுதிட்டு வர சொன்னீங்க. ஷேப்ஸ் கூட வரைஞ்சிட்டு வர சொன்னீங்க மேம். எஸ் மாயா, கரெக்டாக சொன்னீங்க. மாயா மட்டும்தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறா, மற்றவங்க யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே கீர்த்தனா, நோட்டு எடுத்து காமி. ஓகே மேம். ஓகே கீர்த்தனா, உன் ஹோம்ஒர்க் செக் பண்ணிட்டேன். வெரி குட். எல்லாமே வரைஞ்சிருக்க. ஆஷா, காமிமா. ஐயோ, இப்போ ஆஷா எடுத்து காமிச்சு முடிச்சுட்டு நமக்கு தானே வருவாங்க. இப்போ என்னடா பண்ணுறது? செம்ம ஐடியா. மேம், மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ், யார் இது? பப்யூலா, இஸ் இட் யூ? வேர் யூ காலிங் மீ? எஸ் மேம், நான் தான் மேம் உங்களை கூப்பிட்டேன். மேம், வந்த உடனே யாருமே போர்டில் ஸ்கூல் டே 1 டேட்டு டே யாருமே இல்லைல்ல மேம். நம்பர் ஆஃப் ப்ரெசன்ட், நம்பர் ஆஃப் ஆப்சென்ட் இதெல்லாம் எழுதணும் தானே மேம். யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எழுதலை மேம். நான் தான் எழுதுறேன் மேம். என்ன இந்த பப்யூல அப்படி நடக்கவே மாட்டாளே, அதிசயமாக இருக்குது. இதெல்லாம் பண்ணவே மாட்டா. ஆமாம் தானே மாயா? ஆமாம், இதை பப்யூலாம் இப்படி பண்ணவே மாட்டா. அவளுக்கு லீடராக சான்ஸ் வந்தாலும் அதை எப்போவுமே உபயோகப்படுத்த மாட்டா. இன்னைக்கு என்ன பிஹேவியரே சரியில்லை, வித்தியாசமாக இருக்குது. எனக்கு என்னன்னே புரியல. எனக்கு உடம்பு கிட்டவும் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ மேம் வந்துட்டு சாரா கிட்ட போய் எல்லாட்டையும் பார்ப்பாங்க. அது வரைக்கும் நைஸாக இந்த போர்டுக்கிட்டே நிற்க வேண்டியது தான். ஸ்லோவாக எழுதுவான். அப்போ மேம் வந்துட்டு மறந்தே போயிடுவாங்களே. ஜாலி, எஸ்கேப் ஆகிடலாம். ஆஷா, என்ன ஆஷா அது? இது இன்னொரு நோட்டானா? மேம் சாரி மேம், தெரியாமட்டா மேம் விழுந்துச்சு. ஓகேம்மா, காமி. ஆஷா, நீ கரெக்டாக எல்லாமே பண்ணியிருக்க. இண்டாமா எடுத்துக்கோ. கமான் பிங்கி, நீ என்ன நோட்டே எடுக்காமல் உட்காந்துருக்க? கமான், நோட் எடு பிங்கி. மேம் சாரி மேம், நோட்டை மறந்து வச்சுட்டோன்ட்டே மேம். வாட்? என்ன பிங்கி சொன்ன? நோட்டை மறந்து வீட்டில் வச்சுட்டோன்ட்டியா? எனக்கு என்னமோ உன்னை பாட்ட நம்புற மாதிரியே தெரில. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை நம்புகிறேன். ஆனால் அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, நான் உன்னை நம்பணும்னா நீ என்ன பண்ணுற? நீ வீட்டுக்கு போனோடனே நோட்டை எடுத்து நீ ஹோம்ஒர்க் பண்ண பிக்கை சென்ட் பண்ணுற வாட்ஸ்அப்பில். சரியா? நம்பர் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீ இல்லாட்டி பேரண்ட் அனுப்பணும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, நீ கண்டிப்பாக உன்னோட பேரண்ட்டுக்கு கால் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அப்படின்னா உண்டு. அவங்கக்கிட்ட கேட்ப பிங்கி, நீ ஹோம்ஒர்க் பண்ணியா இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில். அப்போது உன் இஷ்டம்தான் மேம். கேளுங்க மேம், நான் உண்மையாகவே ஹோம்ஒர்க் பண்ணேன் மேம். அப்போ சரி, இவ்வளோ தூரம் சொல்கிற, இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கேட்குறேன். லாஸ்ட் ரோ ஸ்டூடெண்ட்ஸ், நோட்டை எட்டு வைங்க. இப்போ வரப்போகிறேன். அப்பா அடி எழுதியாச்சு. இப்போ மேம் கியாங்க இருக்குமா இல்லையா? சரி பார்ப்போம். வெண்பா, வெண்பா, வெரி குட் வெண்பா. க்யூட்டாக இருக்கே உன்னோட ஹேண்ட்ரைட்டிங்கை மாட்டிட்ட போல இருக்கு. என்ன வெண்பா, லாஸ்ட் இயர் எல்லா டீச்சர்ஸும் சொல்லுவாங்க உன்னோட ஹேண்ட்ரைட்டிங் நல்லாவே இருக்கான்னு. பட் அது பரவாயில்லையே, இந்த வருஷம் அப்படியும் மாட்டிட்ட. எஸ் மேம், மே ஹாலிடேஸில் டைமை யூட்டிலைஸ் பண்ணி நான் வந்துட்டு ஹாலிடே கிளாஸ் போனேன் மேம். ஓகேம்மா. ஓகே, இது நான் நீ ஐ திங்க் உன்னோட ஹோம்ஒர்க் நோட் நீ காமிக்கன்னு நினைக்கிறேன். ஹோம்ஒர்க் நோட் எடுத்து காமி. ஐயோ, இப்போ அதுக்கே வந்துட்டாங்களா? போச்சு, இப்போ என்ன பண்ணுறது? மேம், அது